ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நாங்கள் தான்ப்பா ட்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைலைட்டான பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரவுண்டு நடக்க போகுது, இவங்களுக்கு ஜட்ஜஸ் என்ன மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதில் நிறைய குட்டி குட்டி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது என்ன ரவுண்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பாக இந்த ஷோ பார்க்குறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மௌன ராகங்கள் வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் சேட், சோகம், எமோஷனல் அப்படி கலந்த மாதிரி இருக்கக்கூடிய சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க 3 பேருமே ஹைலைட்டடான பர்சன்றதை தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். அதாவது வர்ஜா, டினோஜ் அண்ட் ஸ்ரேயா இன்க்ளூடிங் அபிஷிகா கூட சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய அந்த எமோஷனல் மூமெண்ட் பிளஸ் அவங்களுக்கு ஜட்ஜஸ் என்ன கொடுத்துருக்காங்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இவங்க என்ன பார்த்து தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கிரியேட் ஆகுது. ஏன்னா அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ்ல ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய சுறுசுறுப்பு பிளஸ் என்ஜாய்மெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எமோஷனலான சாங் பாடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படின்றத தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயாவுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பர்சனும் கிடைச்சிருக்கு. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்க தான் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.